அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் புதுசாக விட்டுருக்காரு இல்லையா, அதை வந்து தயாரிச்சது வந்து அசோக் லைலாண்ட் கம்பெனி. முதல்ல அதை வாங்கி போட்டது பாம்பே. அந்த பாம்பேல வந்து அவங்க இப்போ வேண்டான்ட்டாங்க, மற்ற ஸ்டேட்டு எதுவும் வேணான்ட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் சிட்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ரெண்டாவது ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ஏற்ற இறக்கம் தாழ்தல பேருந்து. மழை நேரத்தில் தண்ணி தேங்குற இடத்துல வண்டியை நிறுத்தினா வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது சென்சார். நாலாவது அந்த சென்சார்ன்றதுனால லோக்கல் மெக்கானிக் யாரும் சாதா மெக்கானிக் வந்து அந்த வண்டியை பார்க்க முடியாது, கம்பெனி இன்ஜினியர் தான் வரணும். இந்த 4 காரணத்துக்காக எந்த ஸ்டேட்டும் வேணான்ட்டாங்க. அந்த வண்டியோட ஒரு விலையோட வண்டி விலை 86 லட்சம் ரூபா. அதோட பேட்டரியா பார்த்துருப்பீங்க, பாதி ஒரு முக்கால்வாசி. இதில் என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இங்கே தொழிலாளர்களுக்கும் கொடுக்க முடியல, இதையும் வாங்கி போடலன்னா பிரச்சனை ஆகிடுன்ட்டு கமிஷன் இதுக்கு இவங்க கமிஷன் வாங்கினாங்களா நான் இல்லாதப்போ சொல்லக்கூடாது, வாங்கி போட்டாங்க. ஆனால் வாங்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அசோக் லைலாண்ட் கம்பெனியோட கொலாபரேஷன் கம்பெனி தான் ஜெர்மனியில்